தேவஜனமே, நம்மளோட வாழ்க்கையில நம்ம சிந்தையை குறித்து அதிகமாக யாரும் யோசிக்கிறதே இல்லை. ஆனா மனுஷன் பார்க்கிற விதமாய் தேவன் முகத்தை பார்க்கிறவர் அல்ல. அவர் நம்முடைய சிந்தையை, நம்மளுடைய இருதயத்தை ஆராய்கிற தேவன். இன்னைக்கு நம்ம முகத்தை பார்க்கிறோம், ஆனா கர்த்தர் நம்மளுடைய இருதயத்தை ஆராய்கிறார். பொதுவா வசனத்துல வாசிக்கிறோம், மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்குது. ஆனா இந்த வாயின் வார்த்தைகள் எப்படி வரும்? இருதயத்தின் நிறைவினாலதான் வாய் பேசும். கோபம், எரிச்சல், பொறாமை, வீணான பெருமைகள், புறம்பு பேசுதல், இப்படியான கசப்பு, வைராக்கியம், இந்த காரியங்கள் நம்ம இருதயத்துல வச்சிருப்போம் அப்படின்னா இதன் நிறைவினாலதான் வாய் பேசும். பொதுவா சொல்லுவாங்க, எண்ணங்களின் படி வாழ்வு. நம்ம எண்ணங்களை தேவன் ஆராய்கிறவர். மனுஷனுடைய நினைவுகள் நித்தம் பொல்லாததா இருக்குதுன்னு சொல்லி தேவன் மன வருத்தம் அடைந்தார். தேவஜனமே, நம்மளோட வாழ்க்கை மாறணும்னா நம்ம சிந்தனை மாறணும். ஆண்டவர் சொல்ற வார்த்தை, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். உங்க சிந்தனைகள்ல ஆண்டவருடைய வார்த்தையை போட்டுக்கிட்டே இருங்க. ஒரு விதை இருக்கு, அந்த விதையை நம்ம விதைக்கும் போது அந்த விதைக்கு இயற்கையான நல்ல உரங்களை கொடுத்தா அந்த விதை நல்ல மரமா மாறும், நல்ல கனிகளை கொடுக்கும், இனிமையான சுவையை கொடுக்கும். அதே அந்த விதைக்கு கெமிக்கலை நம்ம போடுறோம், செயற்கையான ரசாயனங்களை நம்ம போடுறோம். அப்படி ரசாயனங்களை போடும் பொழுது அது எப்படிப்பட்ட மரமா வரும்? கெட்ட மரமா மாறும். அதோடைய பழங்கள் ஒரு மனுஷனுடைய ஜீவனுக்கும் ஆரோக்கியத்துக்கும் கேடா முடிஞ்சிடும். தேவஜனமே, அதே போல உங்களுடைய சிந்தனைகள் தான் நம்மளுடைய வாழ்க்கையா மாறுது. அதனால நம்மளோட சிந்தனையில ஆண்டவருடைய ஜீவனுள்ள வல்லமையான வார்த்தைகளை நீங்க போடும்போது, அதையவே குறித்து தியானிக்கும் போது நம்மளோட சிந்தை மாற ஆரம்பிக்கும். கர்த்தருடைய வேதத்துல பிரியமா இருந்து இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். வசனத்தை வாசிங்க, தியானிங்க. உங்க சிந்தை மாறணும். மாறுச்சுன்னா உங்க வாழ்க்கை அதிக ஆசீர்வாதமா மாறும்.